ஹாய் வீவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம யூடியூப் சேனலில் குட்டி குட்டி இன்ஃபர்மேஷனில் என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோயிலில் நடக்கக்கூடிய ஜேஷ்டாபிஷேகம் பற்றி தாங்க தெரிஞ்சுக்க போகிறோம். ஆனி மாதத்துக்கு வடமொழியில் ஜேஷ்ட மாதம் அப்படின்னு பேர். ஜேஷ்டா என்றால் மூத்த அல்லது பெரிய என்று பொருளுங்க. ஆனி மாதத்தில் மிக நீண்ட பகல் பொழுது இருக்கும். இது பெரிய மாதமும் கூட. இந்த மாதத்தில்தான் ஆனி திருமஞ்சனம் உள்ளிட்ட பல முக்கிய திருவிழாக்கள் நடைபெறுகின்றன. காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோயிலில் ஆண்டுதோறும் ஜேஷ்டாபிஷேகம் கொண்டாடப்படுகிறதுங்க. ஆனி மாதம் திருவோணம் நட்சத்திரத்தில், அதாவது ஜூலை 13 இந்த உற்சவம் நடைபெறுங்க. ஜேஷ்டாபிஷேகம் என்பது பெருமாளுடைய உற்சவர் திருமேனியை புனரபிஷேகம் செய்யும் ஒரு சடங்காகும். இதில் உற்சவர் திருமேனியின் மீதுள்ள பழைய தங்க கவசம் அகற்றப்பட்டு புதிய கவசம் அணிவிக்கப்படும். மேலும் உற்சவருக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகளும் நடைபெறுங்க. காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோயிலில் ஜேஷ்டாபிஷேகம் ஒரு முக்கியமான உற்சவமாக கருதப்படுகிறது. இந்த நாளில் பக்தர்கள் பெருமாளை தரிசித்து வழிபடுவது மிகவும் புண்ணியமாக கருதப்படுகிறதுங்க. இந்த நாளில் உற்சவர் வரதராஜ பெருமாளுக்கு சிறப்பு திருமஞ்சனம் செய்யப்படும். இதற்காக செவிலிமேடு சாலை கிணற்றிலிருந்து புனித நீர் கொண்டு வரப்பட்டு உற்சவர் திருமேனிக்கு அபிஷேகம் செய்யப்படும். என்னங்க, இன்னைக்கு இந்த நிகழ்ச்சி பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த நிகழ்ச்சி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாதீங்க வியூவர்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.